ஹாய் ப்ரோ, கிரவுண்டு போகலாமா? நம்ம ஆள் போடல இது. அட நம்ம தான் சிறீரா புதுசாக இருக்குது. ஒர்க் அவுட் ஆச்சு போலக்குதா. ஓ, இவனை பார்த்துனுங்கிறாளா? அவன் தான் இவளை பார்க்க மாட்டானே. அவனும் பார்க்குறான். என்னப்பா புதுசாகுது இருந்த ஒரு ஆப்ஷனும் போச்சே. நாம தானே தேடி போவோம், நம்மள தேடி வந்திருக்கான். ஹாய், என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தெரியுமே. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. என் இடத்துல செலவு வச்சு என்ன காண்டாக்கிட்டேல, உன்னை எப்படி காண்டாகிறேன்னு பாக்குறியா? பார்க்கலாம் பார்க்கலாம். அவன் வைக்கிற இடத்துல நம்ம விநாயகர் சிலை வச்சிட்டோம்ல, அந்த கான்ல இருக்கிறான். இருக்கு, அவருக்கு ஒரு நாள் இருக்கு. அவளை அவனுக்கு பிடிக்காது, ஆனா பிடிச்சாம நெட்டி நிக்கிறான். ஏன் தெரியுமா? நம்மள பழி வாங்கணும்ல, அதனால இருக்கு இருக்கு. அவனை காட்டுற காட்டுல ஏரியாவை தானா காலி பண்ணிட்டு போறான்ல. நீங்க எல்லாம் பார்க்காத ஏரியாவுல நம்ம எவ்வளவு வெயிட், அவ்வளவு பேர் பார்க்க சொல்ல சும்மா எகிரி எகிரி குச்சி அட்டி நிக்கிறான். ஆமாம் ப்ரோ, அதுக்கு பதில் நம்ம செய்ய தேவையில்ல. செய்யணும் ப்ரோ. சும்மா வேலைக்கு போன்னு சொல்லி நிக்கிறாரு. என்ன பண்ணலாம் சொல்லிட்டாரு. நான் ஜாயின் பண்ணலாம் போல, ரிசைன் பண்ண தான் போறேன். வந்து வச்சுக்கிறேன். நம்ம என்ன ஏரியாவுல சப்பன் நடிச்சாங்களா? வர மாட்டேதே. ஏன் நீ தான் சொல்ல? கரண்குமார் இருக்கறானா? எப்ப பார்த்தாலும் ரோட்ல நின்னு குவினே. அவன அந்த அடி வாங்கிட்டு என்னன்னு வீரத்தை காட்டுன்னு இருக்கற? ஏ சுமி, மத்த சேனல் எல்லாம் ப்ரோகிராம் நல்லாவே இல்ல. எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம். ப்ரோ ஓனர் ரூம் எங்க இருக்குது? ஓனர் ரூமா? அதான்ப்பா இந்த டிவி கம்பெனி ஓனரு. ஓ, எம்டி ரூமா? ஓனர்னா எம்டியா? அதுவே தெரியாதா? எம்டி தான். அப்படியா? ஓனர் தான் எம்டியா? இதை ஏன் மலர் டீச்சர் மட்டும் சொல்லி தரவே இல்லை? ஏரியா வந்த போய் முதல்ல இதை பத்தி மலர் டீச்சரை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். என்ன யார் நீ? யாரு உன்னை உள்ள விட்டது? எங்க போற? யார பார்க்க போற? எம்டியா பார்க்க போயின்னு. எம்டி என்கிட்ட சொல்லாத, உனக்கு தனியா சொன்னானா? சரி சரி, நீ கொரியர் போடுற பையன் தானே? இல்ல, வாட்டர் கேன் போடுறியா? வேற என்னதான் போடுவ? என்ன பார்த்தா உனக்கு மனசனாவே தெரியலையா? என்ன கலாய்கிறியா? கடலை பாத்துக்கிறியா? காசிமேட பாத்துனுக்குற அறுத்து போட்டு போயின்னே இருப்பேன். நம்மளே கலாய்க்குது பாரு. போயிட்டா நான் விட்டுருவேனா? சார் வணக்கம் சார். வாயா, நீ வினோத் தம்பி தானே? ஆமா சார். என்ன பண்ற? சார் நான் பெரிய ஃபுட்பால் பிளேயர் சார். ஐ எம் வெரி பிஸி ஷெட்யூல் சார். மார்னிங் பிராக்டிஸ் பண்ணுவேன், ஈவினிங் யாரோ பார்க்க போவேன். நான் சிரிச்சுன்னு இருப்பேன், ஆனா அவன் முறைச்சுன்னு இருப்பா. எப்பயாவது கல்யாணம் பண்ணி ஒரு செட்டில் ஆயிடும் சார். பண்ணிடலாம். இதான் சார் ஆம்பிஷனே. நல்ல ஆம்பிஷன் தான் சார். இந்த வேலையெல்லாம் எனக்கு செட்டே ஆகாது. அண்ணனோட சொல்லிடுங்க. நானும் அதை தான் எதிர்பார்த்தேன். போடா போடாவா? தூக்கிட்டான். எவ்வளவு பெரிய ஃபுட்பால் பிளேயர் என்ன போய் கேமரா துறைக்கு சொல்லி நிக்கிறீங்க? நில்லு, இங்க போற? உனக்கு ஹெட் என்ட்ரி எங்க? இந்த பக்கமா போ. கேமரா ரூம் இங்க தானே இருக்குது. கேமரா ரூம் இங்க தான் இருக்கு, ஆனா உனக்கு அவுட் அங்க. அப்படி போ. உங்க எம்டி என்ன வேலைக்கு சேர்த்துக்கினாரியா? நான் ஒட்டு கேட்டேன், ஒன்னு அவன் வெளியே தான் போத்தனா. உள்ள கேமராமேன் மகேஷ் இருப்பாப்ல, போய் கேமராவை தொட. நானா? போடா. யாருன்னு தெரியாது திட்டுனுங்கிறாரு. ஒட்டு கேட்டா ரெண்டு காதலையும் கேட்கணும். யாருன்னு தெரியாத ஆண்ணுங்கிறான். என்ன இது கன்ஃபியூஷன்? ஏய் மகனே, என்ன நீ ஒரு மீடியாவுக்கு எப்படிப்பட்ட பையனை செலக்ட் பண்ணு உனக்கு தெரியாதா? அவனை பார்த்தா ட்ரெயின்லையும் பஸ்லையும் பிட்பாட் அடிக்கிற மாதிரியே இருக்கிறான். காதுல கம்மல் போட்டிருக்கிறான், கழுத்துல செயின் போட்டிருக்கிறான். என்ன நான் பேசிக்கிட்டே இருக்கிற நீ? சித்தப்பு என்ன நீ வர வர சித்தப்பா பேச்சு கேட்கவே மாட்டேங்கிற. ரொம்ப கோமா இருக்கிறியா? ஜூஸ் எடுத்துட்டு வா. கசிமேடு பையன் வச்சு கதவுனா நான் ஒன்ன தொடாமல ஊரும் சங்கு தானா. நீதான் மேம் எனக்கு என்டர்டெயின்மெண்டே. ஏய் என்னடா, எங்கடா போனாவன்? என்னது, நம்மள படம் எடுத்து அவன் தப்பிச்சிருவானா? நம்மள சப்ப நினைச்சான் அவன். யாருன்னு காட்டுறேன். ஏதோ பண்ணி தொலை. ஹலோ, சொல்றா செல்லம். எப்பங்க வருவீங்க? பதில் சொல்லுங்க. திருட்டு பையன் நல்ல மாட்டேன். வந்துடுறம்மா. அத்தான் பெரிய ஆபீசர்ல எல்லா பெரிய ரேடியோ எங்கிட்டே விட்டாங்கம்மா. சீக்கிரம். எப்ப வரப்போறேன்னு தெரியலையே, ஒரு 3-4 நாள்ல வந்துடுறம்மா. என்ன
கவலைப்படாம தூங்குடா செல்லம். சீக்கிரம் வந்துருங்க. நான் பெரிய ஆபீசர். லவ்வா போடா. நல்ல கழிச்சுல கும்பல வந்து மாட்டிக்கிட்டேன். எல்லாம் இவனாலதான். ஹே ப்ராஜெக்ட் ஃபைல் சிஓ கிட்ட கொடுத்துட்டியா? ஒர்க் முடிஞ்சா? போயிட்டு இருக்கு சார். சின்ன சின்னதாக சேஞ்ச் பண்ணால் போதும். முடிச்சிடலாம். ஓகே. அதை சேஞ்ச் பண்ணிக்க. அதான் ஃபஸ்ட்டு. எனக்கு கிடைக்க வேண்டிய எம்பி சீட்டை பணத்துக்காக வேற ஆளுக்கு வாங்கி கொடுத்துட்டேன். இந்த பாத்திர கடை பாண்டி மேல உள்ள பயம் போயிருச்சுடா உனக்கு. என்னைக்காவது நாளைக்கு காலில் விழுவுடா. இவன் இல்ல. அட போங்கடா. அவன் கிடைக்க மாட்டான். அவன் இல்ல. அவன் கிடைக்க மாட்டான். அவன் கிடைக்கவே மாட்டான். இப்படி புலம்ப விட்டீங்களேடா. 35 வருஷ சர்வீஸ். ஒருத்தன்ட்ட ஒரு பைசா லஞ்சம் வாங்கினது கிடையாது. வாங்கினாலும் செல்லாது. 500,000 சொல்லல. அதுல 5 காசு 10 காசு. இது வரைக்கும் லஞ்சமே வாங்காதவனும் அடுத்த வருஷம் அவார்டு எனக்கு தான் அரசு புரசெல்லாம் பேசிக்கிட்டாங்க. போச்சு போச்சு. கொஞ்சம் பணத்தை பார்த்து சின்ன சபலம் மாட்டிக்கிட்டேன். எல்லாம் போச்சு. மானம் போச்சு, மரியாதை போச்சு, வயசு போச்சு, எல்லாம் போச்சு, வாழ்க்கையே போச்சு. எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான். எனக்கு கிடைக்க வேண்டிய எம்எல்ஏ சீட்டை நீ பணத்துக்காக வித்துட்ட. நீ பணத்துக்கு ஆசைப்பட்ட. ரொம்ப வருத்தப்படுவ. ஹரிச்சந்திரா தூக்கிட்டு வாங்கடா அவனை. என்ன சாட்சியோட மோத பாக்குறியா? படி வாங்கலாம்னு நினைக்கிறியா? எங்கடா அந்த போட்டோகிராஃபர்? யாரு என்னன்னு தெரியலண்ணே. எனக்கு அவனுக்கு எந்த சம்மந்தம் இல்லைண்ணே. அண்ணே அன்னைக்கு உங்களை கோபத்தில் ஏதோ திட்டினது என்னமோ உண்மைதானே. உங்களை எதிர்த்து நான் வாழ முடியுமானே? யூஸ்லெஸ். அண்ணா அது ஹரிச்சந்திரன் சொல்லல. யார் தெரியுமா? உன் குருநாதர் பாண்டியன். என்னடா சொல்ற? அரசியல்வாதியெல்லாம் கேள்வி கேட்டு பயமுறுத்துனது நீங்க தானே? ஏம்மா பயம் எல்லாம் பொறுத்தலம்மா. அவங்க பண்ண வேண்டிய வேலையை ஞாபகப்படுத்துறோம். அவங்க பண்ணலன்னா அதை பண்ண வைக்கிறதுக்கு முயற்சி பண்றோம். அவ்வளவுதான். நீங்க கேள்வி கேட்டதுனால தான்ப்பா அந்த எம்எல்ஏவே எங்க ஊருக்கு வந்தாரு. தண்ணி டேங்கு கட்டினாரு, ரோடு போட்டாரு. உங்க புண்ணியத்துல நாங்க நல்லா இருக்கோம் தம்பி. எத்தனை தடவை ஒதுங்கி போனாலும் எங்களை விட மாட்டல்ல. உன்கிட்ட இருக்கணும் ஏதாவது அடிமை சாசமா எழுதி கொடுத்துருக்கோம். என்னடா இந்திரா, பழசெல்லாம் மறந்து போச்சா? 5 வயசுல அண்ணனும் தம்பியும் பசிக்குதுன்னு என்கிட்ட வந்து நின்னீங்களே, ஞாபகம் இருக்கா? என்னடா எந்த வேலை கொடுத்தாலும் செய்வீங்களா? செய்வேன். சோறும் போட்டு வேலையும் கொடுத்தேன். 15 வயசுல ஸ்பேனரை கீழே போட்டுட்டு உருட்டுக்கட்டைய கையில எடுத்த மக்களை ஏமாத்தி எங்கேயோ போயிட்டேன். இதுல வேற நீ எவனுக்கோ பினாமி வேற. பத்தல. டேய், உன் முதலாளின்னு கூட பார்க்காம ரெகுலரா நான் எடுக்கிற டெண்டர்லாம் நீ எடுத்து என் தொழிலையே முடக்கிட்ட. தப்பு பண்ணிட்டேந்திரா, தப்பு பண்ணிட்ட. டேய், இதெல்லாம் ஒரு நாள் உன்னை விட்டு போகும். அப்போ இந்த உருட்டுக்கட்ட பிசினஸ் எல்லாம் கீழே போட்டுட்டு என்கிட்ட வருவேன். உன்னை வர வைப்பேன். போடா. நான் என்ன உன்கிட்ட வேலை செஞ்ச போல எந்திரன்னு நினைக்கிறியா? வேண்டாண்டா, ரொம்ப தப்பு பண்ற. கண்டிப்பா ஒரு நாள் மாட்டுவேன். என்னைய சுத்தி எவ்வளவு அரசியல் சக்தி இருக்குன்னு தெரியுமா? எங்க இடைத்தேர்தல் நடந்தாலும் என் குடோன்ல இருந்து தான் பணம் போகணும். எனக்கு ஒரு பிரச்சனைனா அத்தனை கட்சியும் ஓடி வந்து நிக்கும். என்னையவே வீடியோ எடுத்து மிரட்ட பாக்குற. அந்த நல்லவன் இவன் தானா? அண்ணா, இன்கம் டாக்ஸ்ல போட்டு கொடுத்தவன் இவன். இவனுக்கு போட்டோ எடுத்தவனுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. இவனும் இல்லையா? அட போங்கடா. யார்? எங்கடா நீட்டிங்களே? என் பொண்டாட்டிய கொன்னிட்டீங்களே.
எவ்வளவோ கெஞ்சின எங்களை பத்தி டிவியில போடாதீங்க போடாதீங்க. எங்க விஷயம் அக்கம் பக்கம் தெரிஞ்சு அவளை கேட்காத கேள்வியெல்லாம் கேட்டு மனசு உடைஞ்சு போய் தூக்குல தொங்கிட்டாயா. புருஷன் முண்டாட்டி பிரச்சனைலாம் 4 செவத்துக்குள்ளதான் இருக்கணும்னு தெரியாம தப்பு தப்பா முடிவு எடுத்துட்டா. அது மாதிரி நான் எடுக்க முடியுமாயா? எனக்கு 2 பிள்ளைங்க இருக்குன்னு 2 பிள்ளைங்க. நிறுத்துங்கய்யா நிறுத்துங்க. என்ன மாதிரி ஏழை பாளைங்கள பாராக்காதீங்கய்யா. பணத்துக்காக இப்படி ஒரு பொழப்ப பொழைக்காதீங்கய்யா. எடுங்க சார், எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? இதை நீ என்கிட்ட சொல்லவே இல்லை. முன்னாடியே மேரேஜ் ஆயிடுச்சு. ஏற்கனவே நீ பண்ணிட்டியா? ஆமா. ஐயோ நான் மிஸ் பண்ணிட்டேன். மட்டன்னா மட்டன்னு, சிக்கன்னாக்க சிக்கன்னு, வெள்ள முடி விட்டுச்சுன்னா ஒதுங்கி நின்று டக்குன்னு. நீ ஒன்னும் மன்மத குஞ்சி இல்ல, ஒன்னாண்ட ஊத்தவல்லிக்கு கஞ்சி இல்ல, கும்பல் இல்ல குரல குட்டா கொத்து பரோட்டா. இந்த மேட்டா போய் எம்டி ஆண்ட போட்டு தரட்டா. நானே போட்டு கொடுக்கறவ எனக்கேவா? வெட்டுக்கிளி அடங்க மாட்டான் போலகுத. ஏதாவது பண்ணுமே.